அடிசில் நேயர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் குறித்த சிந்தனைகளை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக அடிசில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த காணொளியும் ஒன்று. அரிசியில் உள்ள நார்ச்சத்துக்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டு பட்டை தீட்டிய அரிசிகளை மட்டுமே உட்கொண்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கூடுதலாக்கி கொண்டு சிக்கலுக்குள்ளாகும் நிலை தற்பொழுது அதிகரித்துள்ளது. பாரம்பரிய நெல் மற்றும் அரிசி வகைகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அவசியம் தேவை. சுழற்சி முறையில் மருந்திடாமல் பயிரிடப்படும் பாரம்பரிய அரிசி வகைகளை உட்கொள்வதால் நமது உடல் நலனை மேம்படுத்தி வளமான வாழ்க்கையை வாழலாம். பாரம்பரிய அரிசிகள் குறித்து இப்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகிறது என்றாலும் இவையெல்லாம் ஏதோ சமீபமாகத்தானே கேள்விப்படுகிறோம் என்கின்ற எண்ணமும் மக்களிடையே உண்டு. இவைகள் குறித்த விவரம் ஏதேனும் நமது தமிழ் நூல்களில் உள்ளனவா என்ற பேச்சுக்களும் உண்டு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொளி இருக்கும் என்று நம்பலாம். தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் சில நெல் வகைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பழந்தமிழர்கள் பின்பற்றிய வேளாண்மை நுட்பமும் அறிவுத்திறனும் சிறப்பானதாக இன்றளவும் பேசப்படுகிறது. பண்டை காலத்தில் சுமார் 2000 முதல் 3000 வகையிலான நெல் வகைகள் புழக்கத்தில் இருந்ததாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் பயிர் வகைகளில் நெல்லையும் எண்ணெய் வித்துக்களில் எள்ளையும் பற்றி குறிப்பிடுகிறது. தமிழர்கள் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5ஆக பிரித்து ஐவகை நிலங்களுக்கு ஏற்ப அங்கு வேளாண்மை உள்ளிட்ட தொழில்களை செய்து வந்துள்ளனர். நிலத்தின் தன்மைக்கேற்ப நெல் பயிரிடப்பட்டது. ஆற்று பாசனத்தில் விளையும் நெல்லை சாளி என்று அழைத்தனர். ஒருவேலி நிலத்தில் 1000 களம் நெல் விளைந்ததாக பதிற்றுப்பத்து கூறுகிறது. இந்த நெல்லின் பெயரில் சாளியூர் எனும் ஊர் இருந்ததை மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மருத நிலத்தில் விளைந்த நெல் முடந்தை என்று அழைக்கப்பட்டது. இதன் தாள் மூங்கில் போல நீண்டும் பருத்தும் இருக்கும் என்கிறது பதிற்றுப்பத்து. குளத்து பாசனத்தில் விளைகிற செந்நெல் பற்றி அகம், புறம், குறுந்தொகை நூல்கள் குறிப்பிடுகின்றன. மேட்டு நிலத்தில் விளைகிற நெல் தோகை நெல் என்று அழைக்கப்பட்டது. இந்த நெல்லின் கதிர்கள் குட்டையாக இருக்குமாம். இது பற்றி மதுரை காஞ்சியும் மலைபடுகடாம் பாடல்களும் குறிப்பிடுகின்றன. குறிஞ்சி நிலத்தில் விளைகிற நெல் வகைகளில் ஒன்று குளநெல். சுனை நீரை பயன்படுத்தி இந்த நெல்லை பயிர் செய்ததாக நற்றினை குறிப்பிடுகிறது. குறிஞ்சி நிலத்தில் விளையும் நெல் ஐவன நெல், மலைநெல் என அழைக்கப்பட்டது. சித்திரை வண்ணன், சித்திரை காளி, கார்த்திகை சம்பா என்று மாதங்களின் பெயர்களையும் நெல்லுக்கு வைத்தனர் பழந்தமிழர். ராமபாணம், சீதாபோகம், அர்ச்சுனன் என்ற இதிகாச காப்பிய மாந்தர்களின் பெயர்களாலும் நெல் பயிர்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளன. கடவுள் பெயர்களான தில்லைக்கூத்தன், வீதி விடங்கன் போன்ற பெயர்களையும் வைத்து மகிழ்ந்தனர். நாடு, ஊர், வடிவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டும் நெல்லுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். பாண்டிச்சம்பா, கொங்காறு, திருநெல்வேலிநாதன், கருங்குருவை, கருஞ்சூரை, கருப்பன், குங்குமச்சம்பா, பார்க்கெடுக்கன், பச்சை பெருமான், செஞ்சம்பா, செந்தாழை, சிம்மிளக்கி, நெடுமூக்கன், மூக்கன் சம்பா, வாளன், கட்டைவாளன், காடைக்கழுத்தன், ஆனைக்கொம்பு சம்பா, கோதுமை சம்பா போன்ற பெயர்களும் நெல்லுக்கு அந்த காலத்தில் பெயர்களாக வைத்திருக்கின்றனர். கற்பூர மாலை, புனுகு சம்பா, மாணிக்க சம்பா, மாணிக்க மாலை, முத்துச்சம்பா, முத்துவெள்ளை, பொற்சாளி, பொற்பாலை, பொன்னாயகன் போன்ற பெயர்களும் இருந்துள்ளன. இத்தனை வகையான பாரம்பரிய அரிசி வகைகளை உட்கொண்டு பெருவாழ்வை கண்டுள்ளனர் நம் முன்னோர்கள். தற்பொழுது நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் உணவு முறையில் முரணான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு சிக்கலுக்குள்ளாகி இருக்கின்றது இன்றைய சமுதாயம். இதனுடைய தாக்கம் மருத்துவமனைகளில் எதிரொலிக்கின்றன. இயற்கை ஆர்வலர்கள், விதை சேகரிப்பாளர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கும் தற்பொழுது புழக்கத்தில் மருந்திடாமல் பயிரிடப்பட்டு வரும் பாரம்பரிய அரிசிகளை உட்கொண்டு வளமான வாழ்வை வாழ முயற்சியை மேற்கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அடிசில் பாரம்பரிய உணவுகள், காஞ்சிபுரம்.